ஹாய்! இன்றைக்கி எப்படி ஈஸியாக குக்கரில் தக்காளி பஜ்ஜி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது தக்காளி கடையல், தக்காளி தொக்குன்னு கூட சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் சைடில் தக்காளி பஜ்ஜின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து நான் கீறி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதங்கிக்கணும். கூடவே வந்து 5 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணணுன்ட்டு இல்லை, ஏன்னா குக்கரில் வைக்கிறங்காட்டி அது வந்து மசிஞ்சிரும். இது கூடவே வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை பத்தலைனா. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறையா விட்டுட்டிங்கன்னா வந்து தக்காளி முழுசாக இருக்கும் வேகாமல். ஏன்னா தக்காளிலேருந்து ஆல்ரெடி தண்ணி வந்து வரும், அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க. வேணும்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கு தண்ணி தேவைப்படாதங்காட்டி கொத்தமல்லி மட்டும் போட்டு நான் சர்வ் பண்ணுறேன். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லேசியாக இருக்கிற டைமில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.